ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு சன்னா மசாலா எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து சுண்டல் வந்து ஊற வச்சுட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கு தான் வந்து செய்ய போகிறேன். இப்போ வந்து குக்கரில் வந்து நான் ஊற வச்ச தண்ணியோட நல்ல தண்ணியில் தான் ஊற வச்ச கழுவி அதை வந்து குக்கரில் போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். அதில் போடும்போது பார்த்து போடணுங்க. கிரேவியில் போடும்போது இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்க்கறதுனால உப்பு அதிகமாகிடக்கூடாது. பார்த்திங்கன்னா நல்லா விசில் 6 விசில் விட்டுருந்தேன். நல்லா வெந்துருச்சு. நல்லா பூ போல் நல்லா வந்துருச்சு பாருங்கள். நசுக்கி பார்த்தா நல்லா நசுங்கணும். அப்போ தான் வந்து சன்னா மசாலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கையிலே கொஞ்சம் மசிச்சு வைக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கையில் தான் மசிச்சுக்க போகிறேன். மிக்சிலலாம் அரைக்க போகிறதில்ல. இப்போ வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் வந்து பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 கிராம்பு இந்த போட்டு தாளிச்சிக்கலாம். நான் வந்து வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா போட்டு நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசம் போக வரைக்கும். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன். நான் செய்கிறது வந்து 100 பருப்புக்கு தான் அந்த அளவுலாம் செய்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரமாக இருக்கும், அதனால தான். நான் பச்சை மிளகாலாம் சேர்க்கலை. பச்சை மிளகா வேணால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனை, அந்த மசாலோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரம் மசாலா கொஞ்சம் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப ஹெவியாக வாசனை வரும். அதனால் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 100 பருப்புக்கு இதுதான் திட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்புலாம் வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, நான் வந்து கையிலேயே மசிச்சு வச்சுருந்தேன். அந்த பருப்பையும் வந்து எடுத்து இதில் இந்த கிரேவி கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து உப்பு வந்து ஏற்கனவே சுண்டல் வேக வைக்கும்போது கொஞ்சம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது, ரொம்ப கரிப்பாக இருக்கும். நம்ம வந்து திட்டமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நல்லா கிரேவி வந்து கொஞ்சம் கிரேவியாக வரும்போது, திக்காக வரும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம். சூப்பராக வந்து சன்னா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்